வணக்கம் நண்பர்களே! இது தெனு கிச்சன் இன் ஃப்ரான்ஸ். தெனு கிச்சன் இன் ஃப்ரான்ஸ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குமென்று சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு நாங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்ன்னு சொன்னா, இந்த கலர் கலர் பாஸ்தா. இந்த கலர் கலர் பாஸ்தா வச்சு, பாஸ்தா நாங்க செய்ய போறோம். இத வச்சு தான் எக் பாஸ்தா செய்ய போறோம். இது சின்னாக்களுக்கு பிடிக்குமென்னதால, இந்த கலர் கலர் பாஸ்தாவ எடுத்து வச்சுக்கிறேன். இத வச்சு தான் நாங்க செய்ய போறோம். எவ்வாறு செய்யணும்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில தண்ணி வச்சு, தண்ணி நல்லா கொதிச்சணும். இதே மாரி குமிழி குமிழியா கொதிச்சு வந்தோனே, இதுக்கு உப்பும், எண்ணெயும் சேர்த்து நாங்க எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கலர் கலர் பாஸ்தாவையும் சேர்த்து அவிய விட போறோம். எண்ணெய் ஏன் சேர்க்கிறோம்ன்னு சொன்னா, அ பாஸ்தா ஒண்ணோடு ஒண்ணு ஒட்டாம எங்களுக்கு பிரிஞ்சு வரணுன்றதுக்காண்டி எண்ணெய் சேர்க்கிறோம். எண்ணெயும் சேர்த்து இந்த பாஸ்தாவ அவிய விட போறோம். அவிஞ்சதுக்கு பிறகு, இது இப்டி கரண்டில எடுத்து பார்த்தோம்னா, எங்களுக்கு தெரியும் பாஸ்தா அவிஞ்சிட்டுதோ இல்லையோன்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு, அதுக்கு பிறகு இத அவிஞ்சிட்டுது எனக்கு. இத நான் வடிகட்டி எடுக்க போறேன். வடிகட்டிக்கு அவதானமா பார்த்து எடுக்கோணும். இல்ல சுடு தண்ணி வழியா ஊத்திடாம, கொஞ்சம் கொஞ்சமா இந்த வடியால, இந்த கரண்டியால வடிகட்டி ஒரு பிளேட்ல எடுக்கிறேன். எல்லாத்தையும் வடிகட்டி எடுப்போம். இப்ப எல்லாம் வடிகட்டி எடுத்தாச்சு. இதுக்கு பிறகு அடுப்புல சட்டிய வச்சு, அதுக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் விட்டு, ம் உள்ளியும், இஞ்சியும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இதுக்கு சேர்த்து வதக்கி எடுத்துக்கொள்ள போறேன். இதோட பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து, அதையும் சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கிறேன். இந்த உள்ளியும், இஞ்சியும் வதங்கின பிறகு, அதையும் இதோட சேர்த்து வதக்க போறேன். நான் வந்து இதுக்கு கேரட்டும், லீட்ஸும் தான் மரக்கறி போட போறேன். நான் முட்டை தான் சேர்த்து செய்ய போறேன். இது வந்து சிம்பிளா, குயிக்கா நாங்க வீட்ல பிள்ளைகளுக்கு செஞ்சு குடுக்கலாம். விரும்பி சாப்பிடுவினமவேல். அதுக்கு தான் இவ்வாறு செய்றேன். அதுக்கு சோஸோ எதுவுமே சேர்க்கல. தனியா முட்டையும், மரக்கறிகளும் தான் சேர்த்து செய்றேன். வெங்காயம் வெந்துடுச்சு. இந்த டைமில நாங்க லீட்ஸையும் போட்டா, லீட்ஸும் இந்த வெங்காயத்தோட சேர்ந்து வெந்துடும். கேரட்ட வந்து பிறகு போடலாம். முதல்ல லீட்ஸையும் வெங்காயத்தோட சேர்த்து வதக்கி எடுக்க போறேன். இது உடனடியா பிள்ளைகளுக்கு குயிக்கா செய்யக்கூடிய ஒரு பாஸ்தா. லீட்ஸ் வதங்கிட்டு இதுக்குள்ள கேரட்டையும் இந்த டைமில சேர்த்தோம்ன்னு சொன்னா, கேரட்டும் வதங்கிடும். கேரட் வந்து நல்லா வதங்காட்டியும் ஓகே. ஓரளவு பச்சையா இருந்தாலும் சாப்பிடலாம். இதுக்கு நான் வந்து முட்டை தான் சேர்க்க போறேன். அப்ப கேரட் இந்த வதங்குற இந்த டைம்லயே ஒரு பிளேட்ல முட்டையோ எல்லாத்தையும் அடிச்சு எடுத்து வைக்க போறேன். உடைச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த உடைச்சு எடுத்து வச்ச இந்த முட்டைய வெந்த மரக்கறிக்குள்ள முட்டையும் சேர்த்து வதக்கி எடுக்க போறேன். எல்லாத்தையும் விட்டு இந்த மரக்கறிகளோட இந்த முட்டையும் சேர்த்து வதக்கி எடுக்க போறேன். எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து முட்டை நல்லா வேகணும். இந்த மரக்கறியோட சேர்த்து முட்டையும் நல்லா வேகணும். அதுவரையும் நல்லா அடுப்ப நல்லா கூட்டி விடக்கூடாது. ஓரளவு குறைச்சு விட்டுட்டு தான் இத வேகணும். இல்லாட்டி அடியில முட்டை அடி பிடிச்சிடும். இப்ப எல்லாம் வதக்கி எடுத்தாச்சு. இதுக்குள்ள நான் மிளகுத்தூள் போட போறேன். நான் வந்து சின்னாக்கள் சாப்பிடணும்ன்றதுக்காண்டி வேற ஒரு பொண்ணும் போடையில. இதுக்கு வந்து வெட்டுத்தூள் போடலாம். நான் போடையில என்ன சின்னாக்கள் சாப்பிட மாட்டேன்றதாண்டி உரைப்புக்காண்டி மிளகுத்தூள் மட்டும் தான் சேர்க்கிறேன். மிளகுத்தூளும் சேர்த்து
முட்டை, மரக்கறி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்றேன். மிக்ஸ் பண்ணிட்டு, நாங்க அவிச்செடுத்து வச்சுக்கிற இந்த பாஸ்தாவையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போறேன். மரக்கறி, முட்டையெல்லாம் பாஸ்தாவோட சேர்த்து வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போறேன். இதுக்கு நாங்க உரைப்புக்கு வெட்டுத்தூளும் போடலாம். சின்னாக்கள் சாப்பிட மாட்டோம்ன்றதால மிளகுத்தூள் மட்டும் தான் நான் சேர்த்திருக்கிறேன். மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா எங்கள்ட பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பார்க்க கலர்ஃபுல்லா இருக்குது. சின்னாக்களுக்கும் ஒரு விருப்பமா இருக்கும் சாப்பிடுறதுக்காண்டி. இதுக்கு ரக்கினதுக்கு அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்து அ மேல ஸ்ப்ரிங் ஆனியன் தூவிட்டு சர்வ் பண்ணினோம்னு சொன்னா மிகவும் டேஸ்ட்டா இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்தேன். மிகவும் அருமையா இருக்கு. இதுபோல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த காணொளி பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு காணொளியில சந்திக்கலாம். நன்றி.